இது இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு எல்லா நாளுமே இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை நமக்கான வார்த்தை, நமக்கான அது வாழ்வு. எனவே இன்னைக்கு பதிலுரை பாடின அந்த பகுதி மட்டும் அப்படியே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாத்தி மீண்டுமாக உங்களை பாட அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். இப்ப இதை எப்படி பாட போறோம்னா, ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்கிறார். மக்கள் மீது அந்த வார்த்தைய என் மீது அப்படின்னு அந்த அந்த பாட்டை மட்டும் பாடுவோம். ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்கிறார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. நான் உன்னை எப்படி சொல்றது, உன்னை முழுசா நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் ப்ராமிஸ். இது எவ்வளவு பெரிய வார்த்தை, சாதாரண வார்த்தை கிடையாது. அது ஒருவேளை ஒரு இளைஞன் ஒரு இளைஞியை பார்த்து ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லும் பொழுது அங்க பட்டர்ஃப்ளை பறக்கும், அப்படியே ஒரு உணர்வுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். பெரியவங்களா தான் சிரிக்கிறீங்க, பரவாயில்ல, உண்மைதான். அது ஏன்னா நமக்கு நல்லா படத்துல ஓட்டி காமிக்கிறாங்கல்ல. ஒரு லவ் யூ சொல்லும் போது ஒரு சாங் ஓடிடும் பேக்ரவுண்ட்ல, ஒரு ஃபுல் ஸ்போர்ட்ஸ் சாங். அப்படியே அதுல டூயட் இருக்கும், அப்படியே போவாங்க. பிரியமானவர்களே, கடவுள் நம்ம அன்பு செய்கிறார். எந்த அளவுக்கு நமக்கு உள்ளூர் ரெக்கார்ட்லாம் பறக்கணும். பிரைஸ் எல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை. ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்கின்றார். அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்கின்றார். அப்படி நெஞ்சில கை வச்சு பாடலாமா? ஆண்டவர் என் மீது விருப்பம் கொள்கின்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதாவது ரொம்ப நாள் சண்டை போட்டுறவங்களுக்கு ஒரு சேர்ந்து வைக்கும் போது ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கையை கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல் அப்படிலாம் இருக்கும். அதாவது இவங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல கூட ஸோ இவங்ககிட்ட நல்லா பேசணுமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனா அதை எப்படா தொடங்குறது, எப்படிதான் செய்யறதுன்னு. அதே போல இன்னைக்கு இறை வார்த்தை வழியாக ஆண்டவரும் கூட என் மக்கள் இன்னைக்கு வராங்க. ஸோ இன்னைக்கு நான் எப்படி சொல்ல, ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவங்க நண்பு நம்மளோட இருக்குது. ஆனால் சிறப்பாக இந்த இறை வார்த்தை வழியாக அது பாருங்க, திருப்பாடல் 149. இந்த 149ல கரெக்டா எப்படி சொல்றது, அந்த 4வது இறை வார்த்தை. திருப்பாடல் 149 4வது இறை வார்த்தை. ஆண்டவர் தம் மக்கள் மீது என் மீது விருப்பம் கொள்கிறார். கடவுள் தன் அன்பை மீண்டுமாக சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொரு முறை அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம், அது ஒரு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்வு. ஆனாலும் இறை வார்த்தை இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை. கடவுள் எப்படி சொல்றது, அவரது அன்பை எனக்கு அப்படியே திறந்து விட்டுருக்காரு. அப்படியே மகனே மகளே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு உணர்வு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் இரவு வேளையில YU4C யூத் ஃபார் கிரைஸ்ட் அதுல ஜஸ்ட் நாங்க ஒரு நைட் ப்ரேயர், ஃபுல் நைட் ப்ரேயர் ஒரு கொஞ்ச நேரம் நாங்க அட்டன் பண்ணிட்டு வந்தோம். பதிலுரை பாடல் பாடின அண்ணனும் அந்த நைட் ப்ரேயரை கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப முதல்ல இறை புகழ்ச்சிக்காக செலக்ட் பண்ண அந்த பகுதி இன்றைய திருப்பாடல் தான். இந்த 148, 149, 150 இது எல்லாமே ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு இறைப்பாக்கள். இந்த ஆண்டவரை புகழக்கூடிய இறைப்பாக்கள் தான் நேற்று நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டுமாக அதே ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து நாம் இன்னைக்கு ஜெபிப்பது நமது உள்ளத்தை இன்னும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு உள்ளமாக உருமாற்றுவது எவ்வளவு பெருசு. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டுல ஆண்டவர் நமக்கு ஒரு 2 விஷயத்தை ஒரு அறுதியிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம். 2 விஷயம். அது என்னடா 2 விஷயம் அப்படின்னு பார்த்தா, 1 இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே கொடுக்கப்படக்கூடிய இறை வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இறை வார்த்தை முதல் வாசகம் நற்செய்தி, இன்றைய பதிலுரை பாடல் எல்லாத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது முதல்ல ஃபர்ஸ்ட் நீ தூய்மையாக வேண்டும்.
நீ தூய்மையாக வேண்டும். இரண்டாவது சாட்சியாக வேண்டும். முதலில தூய்மையாக வேண்டும், இரண்டாவது சாட்சியாக வேண்டும். பிரியமானவர்களே, இதை அப்படியே சின்ன ஒரு கிளான்ஸ், இது திருவிவிலியத்துல தொடக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரா யார் கடவுள் தங்களது பணிக்காக அழைக்கிறாரோ இந்த ரெண்டுத்தையும் செய்யறார். அவங்களை தூய்மைப்படுத்துகிறார், அவங்களை தூய்மைப்படுத்துகிறார், தன் பணிக்காக சாட்சியாக வாழ வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதே ஒரு தூய்மையும் இதே ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு சாட்சி வாழ்வும் நமது வாழ்விலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம். என்னை நீ அன்பு செய்ய வேண்டும் என்றால் எனது கட்டளைகளை கடைபிடி. என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்டு, என் ஆடுகளை பேணி வள, இதை செய் அப்படின்னு ஆண்டவர் எப்படி அங்கு பேதுருக்கு உணர்த்தினாரோ நம்ம யோவான் நற்செய்தியில பார்க்கிறோம். அதே போல அந்த ஆண்டவர் பணியை செய்யக்கூடியவர ஒவ்வொருவரையுமே கூட, ஏன் மோசேவுடைய அழைப்பு கூட பார்க்கின்ற பொழுது, நீ இருக்கின்ற இடம் தூய்மையானது, உன்னுடைய பாத அடிகளை எல்லாம் கலற்றி விட்டு முன்னாடி வா, அதுக்கப்புறம் நீ இந்த செங்கோலை பிடிச்சிக்கோ, எல்லாம் நீ போ, எனக்கு பேச தெரியாது, நோ இஷ்யூ, நீ போ, நான் உனக்கு சொல்றேன், நீ போ, நீ எனக்கு சாட்சியாக இருப்பாய். அதே போலதான் ஒவ்வொருவருடைய அழைப்பிலும் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்தெடுக்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது தூய்மையும் அதற்கான அர்ப்பணிப்பான சாட்சிய வாழ்வையும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவரது திருமுழுக்கு விழாவை நாளை கொண்டாட போகிறோம். இந்த திருமுழுக்குல நடக்கக்கூடிய நிகழ்வும் அதுதான். திருமுழுக்குல என்ன நிகழ்வு நடக்குது? அந்த குழந்தை வரும், அது ஜென்ம பாவத்திலிருந்து கழுவ வேண்டும் என்று தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்கு இருக்கும். அதாவது தண்ணீரை ஊற்றி, தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அப்ப பிறந்த குழந்தைய எங்கன சேத்துல புரண்டிருக்குமா? நம்ம சேத்துல புரள விடுவோமா? ஆனால் அந்த ஒரு ஜெபம் ஏன் கழுவுறாரு? நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுக்கு குழந்தை தலைமையில இருக்குதோ, இல்ல முதிர்ச்சியாக நம்ம பேப்டிசம் வாங்கினாலும் சில பேர் அப்படி நெத்தி சாட்சி அங்க அவங்க குடிச்சிட்டு தான் வருவாங்க, ஃப்ரெஷ்ஷா தான் வருவாங்க. ஆனாலும் கூட அங்கு ஏதோ ஒன்று நடக்குது இல்ல. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் வெளிப்புறத்தில் தூய்மையாக, என் பிரசன்டேஷன் நல்லா இருக்கு, கண்ணாடி முன்னாடி இன்னைக்கு ஓகே, நான் மேக்கப்லாம் போட்டாச்சு, சரியாக இருக்கிறேன் என்று நாம் செல்வது அல்ல. மாறாக நமது வாழ்வு, நமது செயல்பாடு, நமது சிந்தனை, இது எல்லாமே ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் தூய்மை. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் பார்க்கின்ற பொழுது இயேசு அங்க ஒரு பக்கத்துல திருமுழுக்கு கொடுத்துட்டு இருப்பார். இயேசு ஒரு பக்கம் திருமுழுக்கு கொடுக்கிறாரு. சலூமின் இடத்துல திருமுழுக்கு யோவான் அங்கு திருமுழுக்கு கொடுக்கிறாரு. அங்க ஒரு திருமுழுக்கு போகுது, இங்க ஒரு திருமுழுக்கு போகுது. அப்ப சீடர்களுக்கு ஒரு சந்தேகம், அங்க ஒரு தூய்மை சடங்குன்னு ஒரு இருந்துச்சான். யூதர், அதாவது யோவானின் சீடர் ஒருவருக்கும் அங்கு இன்னொரு யூதர் ஒருவருக்கும் தூய்மை சடங்கை பற்றி விவாதம். தூய்மை சடங்கு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நாங்க கோயிலுக்கு போனோம், 2 புறா கொஞ்சங்களோ காணிக்கையா ஒப்பு கொடுக்கணும், அதை என் பாவத்துக்கு சொல்லக்கூடிய காணிக்கையை போட்டுட்டா நான் தூய்மை என்கின்ற ஒரு மனப்பாங்கை உடைக்கப்பட்டு, நீ உள்ளம் குத்துண்டவராக உன் பாவ வாழ்விலிருந்து தப்பித்துக்கொள், உன் விடுதலை வாழ்வுக்கான ஆசிரை பெற்றுக்கொள், நீ தண்ணீரால் திருமுழுக்கு பெற வேண்டும், ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவார் என்கின்ற உண்மையை உறக்கச் சொல்வதுதான் இன்றைய நற்செய்தி. பிரியமானவர்களே, இதுல அப்படியே நமது வாழ்வை இன்னும் அன்னை மரியா பக்கமும் திருப்பணும். ஏன்னா அன்னையினுடைய திருவடிக்கு நாம் வந்திருக்கிறோம், திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த இப்ப நம்ம யோவான் நற்செய்தியில இன்னைக்கு இந்த வாசகத்தை படிக்கிறோம். அதே யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 3வது இறைவார்த்தை 11. அப்ப விரியம் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும், உங்க வாழ்க்கையை மாத்துங்க, நீங்க செய்வது தப்பு அப்படின்னு யாரு? திருமுழுக்கு யோவான் அங்கு ஒரு நற்செய்தியை பறைசாற்றுவார். எல்லாம் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்துவார். அப்ப திருமுழுக்கு சொல்லும் பொழுது கொடுத்துட்டு இருப்பார். அப்ப சொல்வார், என்னை விட எனக்கு பின் ஒருவர் வர இருக்கிறார், அவர் உங்களுக்கு தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்ப அங்க யோவான் ஒரு திருமுழுக்கு கொடுக்கிறாரு. அதை இன்னும் ஒரு வேகமாக ஆண்டவர் மெஸ்ஸியா
அவர் கொடுக்கக்கூடிய ஒரு திருமுழுக்கு கொடுக்கிறார். அப்ப இயேசு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் தூய ஆவியினுடைய துணையோடு கொடுக்கிறார். இந்த பேக்ரவுண்ட் அப்படியே வச்சுக்கோ. இது ஏன் இப்ப சொல்றீங்க ஃபாதர்? வாங்க. இப்ப இந்த திருமுழுக்கு தூய ஆவியால் புதிய ஏற்பாட்டுல திருமுழுக்கு பெற்ற ஒரு நபர், அது யார்? அன்னை மரியா. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் இறை வார்த்தை 35. அப்ப கபிரியேல் தூதர் சொல்றார், தூயாவி உம்மீது வரும், உம்மீது உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அப்ப அன்னை நமக்கு முன்பதாக, அதாவது எப்படி சொல்றது, அங்க திருமுழுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடியே அன்னை அங்கு தெரிந்தெடுக்கப்படுகிறார். அன்னை நமக்கான வாழ்வை அங்கு வாழ்ந்து காட்டுகிறார். இது இன்னும் கொஞ்சம் நம்ம முழுமையா அன்னை மரியினுடைய புரிதலை நமது வாழ்வில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தொடக்க நூல் புத்தகத்துக்கு கடந்து செல்லலாம். தொடக்க நூல் புத்தகம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தது. எல்லாம் கடவுள் முதல்ல ஆணும் பெண்ணும் படைத்தாரா? ஆமா. நம்ம மாதாவை பத்தி சிந்திக்கிற பொழுதெல்லாம் இந்த பகுதியை என்னைக்குமே நம்ம வச்சுப்போம். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் இறை வார்த்தை 15. அதுல என்ன வரும்? உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். அப்ப ஆதாம் ஏவாள் அங்க தப்பு செஞ்சிடறாங்க. எனவே அங்கு ஆண்டவர் வந்து அவங்களை சந்திக்கிறாரு. அப்ப சொல்லக்கூடிய ஒரு இறை வார்த்தை, பிரியமானவர்களே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு தொடக்கத்துல ஆதாம் ஏவாள் படைக்கப்படுகிறார். தொடக்கத்துல அந்த ஆதாம் ஏவாள் அவங்க தப்பு செஞ்சிடறாங்க. ஒரு புதிய ஏவாள் அங்கு மீண்டுமாக 2 பேர் தான் படைக்கப்பட்டார்கள். ஆனால் கடவுளது எண்ணத்திலே அங்கு ஒரு ஆள் படைக்கப்பட்டார், அங்கு ஒரு ஆள் உண்டாக்கப்பட்டிருந்தார். அப்படின்னா கடவுளது நினைவில், அப்ப ஏற்கனவே கடவுளது பிரசன்னம், மூவொரு இறைவனுடைய பிரசன்னம், தந்தை மகன் தூய ஆவி அப்பொழுதே உண்டாக இருக்காங்க. அந்த நினைவுக்குள்ள, அந்த பிரசன்னத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்க. அது யாரு? அது அன்னை மரி. அந்த அன்னை மரியா கடவுளது எண்ணத்திலே உதித்தார். தொடக்க நூல் புத்தகம், அதாவது ஆதாம் ஏவாள் வெளிப்புறமாக படைக்கப்பட்டார். ஆனால் கடவுளது எண்ணத்திற்குள்ளாக ஒரு படைப்பு நிகழ்ந்தேறியது. அந்த படைப்பு எதனால் உருவாக்கப்படுகிறது? நாம் அனைவரும் தூய்மை பெற வேண்டும். கீழ்ப்படிதல் வழியாக பெற்றுக்கொண்ட பாவத்தை மீண்டுமாக கீழ்ப்படிதலால் நாம் அந்த புனித வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு அங்கு அன்னை மரியா உள்ள வராங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப தொடக்கத்திலேயே அன்னை கடவுளது நினைவில் படைக்கப்படுகிறார். எனவேதான் பார்க்கிறோம், அங்க யாரு? ஆதாம் ஏவாள் அருளை இழந்து போகிறார்கள். கடவுள் கொடுத்த அருளை இழந்து போகிறார்கள். நம்ம அதே லூக்கா நற்செய்தியில மீண்டுமாக படிக்கிறோம். அந்த கபிரியேல் தூதர் வந்த உடனே அருள் நிறை மரியே வாழ்க. அங்கு இழந்து போன அருள் இங்கு நிறைவாக்கப்பட்ட அருள். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். எங்களுக்கு இந்த ரெட்ரீட் கொடுத்த ஃபாதர், ஆனுவல் ரெட்ரீட் கொடுத்த ஃபாதர் ஒரு முறை சும்மா பேசிட்டு இருக்கும்போது எங்கள்கிட்ட சொன்னார், அருள் நிறைந்தவர் என்று திருவிவிலியத்தில் பதிவு செய்யப்பட்ட நபர் அன்னை மரியை தவிர வேறு யாராவது இருக்கிறாங்களா? அருள் நிறைந்தவர் என்று சொன்னார். பவுலடிகளார் கூட என்ன சொன்னாங்க? என் அருள் உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த நபர் அன்னை மரியா, அவர் மட்டும்தான் அருளில் நிறைந்தவர். அப்ப பார்த்துக்கோங்க, முன்ன சொன்ன அந்த திருமுழுக்கு, ஆண்டவர் தூய ஆவியால் நெருப்பால் திருமுழுக்கு கொடுக்கப்பட போகிறார் என்று அறிவுறுத்தப்பட்டது பின்னாடி. ஆனால் அங்கு இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அன்னை மரியா முன்னாடி தொடக்கத்திலே இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பே கடவுளது நினைவில் உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போல அவர் அருளிலே நிறைந்தவராக காட்டப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் தூய ஆவியால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டு திருமுழுக்கு பெற்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப அன்னை மரியா இந்த மீட்பில எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பை கொடுக்கிறார், ஒரு ஃபெசிலிட்டேட்டர். இப்ப ஒரு சமீப காலமாக நமது திருத்தந்தை அவர்கள் ஒரு இணை மீட்பர் மரியா அல்ல என்பதை சொன்னாங்க. அது உண்மைதான் ஒரு விதத்தில். ஆனால்
நமது மீட்புக்காக அன்னை தொடர்ந்து போராடுகிறார் என்றால் ஆம், அது ஆம். நமது மீட்புக்காக அன்னை தொடர்ந்து பரிந்து பேசுகிறார், அது நிச்சயம், உண்மை, சத்தியம். பிரியமானவர்களே, இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வருடத்தினுடைய 2ஆம் சனிக்கிழமை அன்னையினுடைய இந்த திருவடிகளுக்கு வந்திருக்கின்ற நாம் அன்னையை எந்த அளவுக்கு நாம் உயர்வாக பெற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இன்னொரு கேள்வியை நம்ம வச்சு பார்க்கலாம். இன்னொரு கேள்வி என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு வரார். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எங்கள் குழுவில் கூட ஒரு கேள்வி அடிக்கடி இங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஆண்டவர்கிட்ட நான் நேரடியாக பேசி விடுகிறேன், ஆண்டவர்கிட்ட நான் நேரடியாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நான் பேசிக்கிறேன், எதுக்கு வை ஐ நீட் சம் பர்சன் டு கன்வே மை மெசேஜ் டு காட், எனக்கு ஒரு இன்டர்பிரட்டர் தேவையா அப்படின்லாம் ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து இந்த மனுக்குலத்திற்கு மீட்பளிக்க இறை மக்களை பயன்படுத்துகிறார், திருத்தூதர்களை பயன்படுத்துகிறார், அன்னை மரியை உயர்வாக பயன்படுத்துகிறார். அப்ப கடவுள் பயன்படுத்திய ஒரு வல்ல கருவியாக நாம் அன்னை மரியாவை பாவிக்கின்ற பொழுது அவரது பரிந்துரையை நாம் நாடாமல் இருப்பது அது சரியானது அல்ல. நாம் அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவது மிகச் சரியானது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நினைச்சிருந்தானா இந்த உலகத்துக்கு வந்திருக்க தேவையில்லையே. ஆண்டவர் நினைச்சிருந்தானா ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அவர் டைரக்டா அங்கிருந்து ஒரு கட்டளை போட்டிருந்தா இந்த உலகத்துல மாற்றம் நடக்குமே. நடக்குமா? நடக்காதா? நடக்கும். அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வரணும்? எதுக்கு அன்னை மரியை நமக்கு தரணும்? எதுக்கு அந்த சிலுவை அடியில அந்த சீடரிடம் இதோ அன்பு தாயே என்று சொல்லணும்? திருவிவிலியத்துல அதுவும் சிறப்பாக நற்செய்தி பகுதியில இயேசு வாழ்ந்த பகுதியில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய இந்த நற்செய்தியில ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு பகுதியுமே அது நமது மீட்புக்கான பகுதி. இதிலே அன்னை மரியா மிகச் சிறப்பிடம் பெறுகிறார். பிரியமானவர்களே, நாளை நாம் ஆண்டவரது திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாட போகிறோம். நம்மள்கிட்ட தேவையானது 2 அப்படின்னு சொன்ன. 1 தூய்மை, 2வது அர்ப்பணிப்பு, இந்த சாட்சிய வாழ்வு. பிரியமானவர்களே, ஏவாளிடம், பழைய ஏவாளிடம், தொடக்கத்திலே படைக்கப்பட்ட அந்த ஏவாளிடம் ஒரு தூய்மை இழந்து போகிறது, ஒரு உண்மை குலைந்து போகிறது. ஏன் அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல் இல்லை, நேர்மை இல்லை, ஆண்டவருக்கான சரியான வழி அங்கு இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், குடும்பத்துல எனக்கு ஒற்றுமை வேணும், எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதம் எனக்கு நிகழணும், என் உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் கலண்டு ஓடணும், என் வீட்டுல இருக்கிற சிக்கல்கள் அதெல்லாம் முடிச்சுகள்லாம் கலண்டு போகணும். ஆண்டவர் வைக்கிற டிமாண்ட் ஒண்ணுதான், தூய்மையா வா, நேர்மையோடு ஒண்ணு குரலை என் பாதம் எழுப்பு. அதுதான் ஆண்டவர் கேட்பார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது நமது வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக நாம் ஏறெடுக்கிறோமோ அப்பொழுது நமக்கு மீட்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை அப்படியே சிந்தித்து பார்ப்போம். கடந்த ஒரு வாரம் முழுவதும் 1 யோவான் பகுதியை நாம சிந்தித்துட்டு வரோம். அதிலும் இன்று 1 யோவானுடைய 5வது பகுதி, அதாவது கடைசி பகுதியில பார்க்கிறோம். அப்ப நாம ஆண்டவர்கிட்ட நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நமக்கு பதில் கொடுப்பார். ஏன் அப்படின்னா கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார், கடவுள் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்ப எனக்கு தேவையானது 1. 2வது பகுதியில அப்ப பாவத்தை குறித்து விழிப்புணர்வு வேண்டும். இன்றைய முதல் வாசகத்துல வருது, இன்னைக்கு பாவத்தை குறித்து விழிப்புணர்வு வேண்டும். அப்ப சாவான பாவம் ஒருவர் செய்கிறாரா, அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக பாவம் செய்வதற்காக அல்ல, பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? தூய்மை. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நேர்மை. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? புனித வாழ்வு. பிரியமானவை, இதை மட்டும்தான் நம்மிடம் இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதே போல இன்றைய முதல் வாசகத்துல இறுதி வசனங்களாக வரும். எடுத்து விவிலியம் இருக்காங்களா, எடுத்து நீங்க அப்படியே ஒரு டைம் இந்த வாசகத்தை நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். ஆண்டவரது மக்கள் பாவம் செய்வதில்லை, ஆண்டவரது மக்கள் பாவம் செய்வதில்லை. ஆண்டவரது மக்கள் அப்படின்னா என்ன இருப்பாங்க? தூய்மையாக இருப்பார்கள். ஆண்டவரது மக்கள் புனிதத்தோடு வாழ்வார்கள். ஆண்டவர் மக்கள் கீழ்ப்படிதலில் இருப்பார்கள். ஆண்டவரது மக்கள் தூயாவின் கொடைகளை பெற்றிருப்பார்கள். ஆண்டவரது மக்கள் அந்த பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு அருளிலே நிலைத்திருப்பார்கள். ஏனென்றால் திருமுழுக்கு என்றால் என்ன? நாம் கடவுளின் பிள்ளைகளாவது, கடவுளுடைய ஆசிரை பெறுவது.
இதுதான் பிரியமானவர்களே, இந்த அழைப்பை நாம் உணர வேண்டும். இதோ இன்றைய நாளில பல்வேறு பகுதிகளை சிந்தித்து பார்த்தோம். அன்னை மரியோடு ஒப்பிட்டு சிந்தித்து பார்த்தோம். அன்னை மரி எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் ஒரு முதன்மை இடமாக, ஒரு உதாரணமாக கொடுக்கப்படுகிறார். அவரிடம் நாம் எழுப்பக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் எப்படி கடவுள் பாதத்தில் சென்றடைகிறது என்பதற்கெல்லாம் முழு விளக்கங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் ஆவலாக முற்படுகிறோம். பிரியமானவர்களை, ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம பல்வேறு இயக்கத்தோடு இந்த இடத்திற்கு நாடி வந்திருக்கலாம். பல்வேறு எதிர்பார்ப்புகள் நமது உள்ளத்துல ஓடலாம். ஆண்டவர் நம்மகிட்ட வைப்பது ரெண்டே தான். நம்ம நிறைய வரணும், கோயிலுக்கு ஒருவேளை காசு போடணும் அப்படின்றது இல்லை. வேண்டுதல் பூசை மட்டும் 100 ரூபா வச்சுட்டா அந்த 100 ரூபாய்க்கு பதில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பான்னு எதிர்பார்க்கல. ஒருவேளை இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் ஒரு பொங்கல் வச்சுட்டா எனக்கு நடக்கும்ன்றது எதிர்பார்ப்பு அல்ல. நான் ஒருவேளை இந்த கோயிலுக்கு வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு போயிட்டா எனக்கு எல்லாம் நடக்கும் எதிர்பார்ப்பு அல்ல. அதெல்லாம் சின்ன சின்ன பக்தி முயற்சிகள். அதை விட உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் தூய்மை, நமது தூய்மை. ஒருவேளை அந்த தூய்மையை எப்படி வர வச்சுக்கிறது? அந்த தூய்மையை வர வைப்பதற்கு ஒன்று இல்லை, இறை வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வது, இறை வார்த்தை படிப்பது, அந்த இறை வார்த்தை எனக்கு என்ன பேசுவது அதை வாழ்வாக்குவது, பகைவரை மன்னிப்பது, நமது குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வது, நமது அன்பினுடைய முழு தன்மையை வாழ்ந்து காட்டுவது, நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும், தப்பு செய்யக்கூடாது, திருமறை சுவடியில சொன்ன 10 கட்டளைகளும் திரு அவையினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும், திருமுழுக்கு வாங்கிட்டு அந்த தூய ஆவியனுடைய உந்துதல் இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்வே இல்லை. 1 கொரிந்தியர் புத்தகம் சொல்வது போல. பிரியமானவர்களை, சிந்தித்து பார்ப்போம். கடவுள் இந்த வாழ்க்கையை அழகாக வாழ, அருளோடு வாழ, பேறு பெற்ற வாழ்வாக வாழ ஆண்டவர் நமக்கு பல்வேறு விதமான வழிகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த கட்டளைகளுக்கு, அன்பு கட்டளைகளுக்கு நாம் ஆம் என்று சொல்லி அன்னை மரி எப்படி ஆண்டவரது திட்டத்தை குறித்து விழிப்பாய் இருந்தாலோ அதே போல என் வாழ்விற்கான ஆண்டவர் வகுக்கின்ற திட்டங்கள் அது எனக்கு நல்வழி காட்டக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டத்திற்குள்ளாக என் வாழ்வை நான் வாழ்வேன், தூய்மையோடு வாழ்வேன், அர்ப்பணிப்போடு வாழ்வேன், ஆண்டவருக்கு புகழ் சாற்றுவேன் என்று நம்மை முழுவதுமாக ஆண்டவரது கரத்திலே ஒப்பு கொடுக்க நாம் இந்த தெய்வீக திருப்பலியில் முற்படுவோம். பிரியமானவர்களே, ஒரு கணம் கண்களை மூடுவோமா? மீண்டுமா, உமது ஆற்றல் இல்லாமல் என் வாழ்வில், உம் வழி துணை இல்லாமல் என் வாழ்க்கையில பயணமே இல்லை, உம் தூண்டுதல் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஆவியானவரே வாங்க, என்னை மீண்டுமாக புதுப்படைப்பு ஆவியான வருகின்ற இடத்துல நமக்கு எல்லாம் தூய்மை. அப்படியே அந்த தூய்மையான இடத்துலதான் அப்படியே இருப்பார். நம்ம பாத்திரம், நமது உடல் சோர்வோடு அழுக்கோடு பாவத்தோடு இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஆவியார் தங்க மாட்டார், அது கெட்டு போயிடும். பிரியமானவர்களே, நமது உள்ளத்தை தூயதாக்க விரும்பி ஆண்டவரே உமது ஆவியினுடைய பிரசன்னம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். நான் இது திருமுழுக்கு பெற்று நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னில் உமது அருள் தங்க வேண்டும், உமது அருள் என்னில் நிறைத்திருக்க வேண்டும். நான் எனது அர்ப்பணிப்பில் நான் முழுமையாக இருக்க வேண்டும். இதோ காணிக்கை பாடல் நம்ம கொஞ்ச நேரத்தை கழிச்சு பாட போறோம். இந்த காணிக்கையில என் அர்ப்பணிப்பை நான் காட்ட வேண்டும். அர்ப்பணிப்பு அப்படின்னா நான் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். எனவே இந்த பாடல் வழியாக ஒரு கணம் நமது வேண்டுதலை எடுப்போமா? உமது ஆற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, உம் வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உமது ஆற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, உம் வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் நிறைவேறவில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் நிறைவாழ்வில்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் நிறைவேறவில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் நிறைவாழ்வில்லை. ஆமே ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பு ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தைக்காக நன்றி. இந்த இறை வார்த்தை வழியாக என்னோடு பேசியதற்காக நன்றி. இந்த இறை வார்த்தை என்னிலே மாற்றத்தை உருவாக்க அன்பு ஆண்டவரே, இதோ உமது குணப்படுத்தும் புதுப்பிக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நீ விரும்புகின்ற தூய்மையும் நீ விரும்புகின்ற நேர்மையான கிறிஸ்தவ வாழ்வையும் எங்கள் வாழ்விலை கடைபிடித்து எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க அன்பு ஆண்டவர் அருள் தாரும். இதோ எங்கள் வாழ்விலே நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுகளையும் அன்பு ஆண்டவரை உடைப்பீராக. இதோ நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம். இயேசு ஆண்டவரே நீரே மீட்பர் என்பதை நம்புகிறோம், உள்ளூர நம்புகிறோம், நம்பிக்கையோட அறிக்கை எடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்விலை கட்டி கொண்டிருக்கக்கூடிய அதோ எங்கள் விதமான பாவங்கள் எல்லாம் கலன்று போக வேண்டும். இதோ நாங்கள் நடக்கக்கூடிய பாதைகள் நேரிய பாதைகளாக இருப்பதற்கு அன்பு ஆண்டவரே எங்களை புடமிடுவீராக. இதோ நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த உலக வாழ்விலே வரக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த காரியத்திலே அன்பு ஆண்டவரே நீர் ஒளியாக இருப்பீராக. இதோ நாங்கள் இந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்கள் மீதும் அன்பு ஆண்டவர் உமது பேரொளி உதிக்க வேண்டும். அந்த ஒளி எங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒளி எங்கள் குடும்பத்திலே இருக்க வேண்டும். அந்த ஒளி எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் அன்பு ஆண்டவரே அப்படியாக உருமாற்ற வேண்டும். துன்பங்களை எல்லாம் உருமாற்ற வேண்டும். அன்பு ஆண்டவரே ஒளி கொடுப்பீராக. உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பீராக. இதோ இந்த காணிக்கை நேரத்திலே நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க எங்கள் உடல், பொருள், ஆவி, எங்களது செயல்பாடுகள், எங்கள் பணித்தலங்கள், எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் குடும்பம், எங்கள் தெரு, இதோ நாங்கள் எங்களிடம் ஜெபம் உதவி கேட்ட அனைவரையும் அன்பு ஆண்டவரை இந்த திருப்பீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை புதுப்பிப்பீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக, எங்களை உமது அருளால் நிரப்புவீராக. இந்த ஜெபத்தை அன்பு ஆண்டவரை அன்பு உரிமையோடு வாஞ்சியோடு உன் பாதம் எழுப்பி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே.